என்னப்பா வீடுகளும் பெரிய கலாதியாக போல பெரிய வரிசா கொண்டாட்டங்கள் போனுகள் வெளிநாட்டால போன் எல்லாம் வந்துடுவாப்பா போனுகள் பேக்குகள் 2-3 மோட்டார் சைக்கிள்கள் என்ன உங்க வணக்கம் என்னப்பா நீங்கள்லாம் முதலாளியாகி நாங்கள் விளங்கல இனி பொருட்டம் தான் குடிக்கணும் என்னதுக்கு இங்க வந்த நீப்பா இது என்னடாப்பா மருத்துவ குணங்கள் இருக்குன்னு யூடியூப்ல பார்த்து நீங்கள் எல்லாம் சுத்தி காட்டுறீங்க உங்களுக்கு வேற வேலை என்னடாப்பா நீங்க காலம் போன நேரங்கள்ல இதுவளைத்தானே இது கொண்டு இருக்க வேணும் என்ன வளர்த்து என்ன சில வழியா புள்ள வளர்த்து இல்லையான்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் இப்ப பிள்ளைகளுக்கு இது யாருமே எங்க வெள்ள இருக்கலையா அப்படி உலவேல் வட்டி வட்டி ஒரு 20 அஞ்சல் கொட்டுன்னு அது கொட்டுன்னு உதுவளைஞ்ச மகிமையல் ஊழலுக்கு அங்க தெரிய போது பின்ன நான் தான் அங்க நிக்க புடிச்சு கட்டி கட்டி ஏதோ கொண்டு வாரம் பூக்கண்டாலும் என்னால கூடிய செய்யணுமாடா பூ எங்க வேலையால வாரிக்கு நான் இப்ப இல்லண்டா ஒரும்படாவா தோட்டத்துக்கு போய் 6 வாழைக்குடி விராட்டி வச்சுட்டு அப்படியே நாள் வேலைக்கு வந்து சொல்லி போட்டு விராட்டி போட்டு வாரியோ இல்ல குட்டிகள் விராட்டி வச்சு கிடாக்குது உள்ள இருக்குல்ல அந்த இந்த வாழை ஆதாரம் இருக்குல்ல வட்டி கொண்டு போய் தான் எடுக்கணும் இதுகளை லம்பும் கொண்ட லம்பா தண்ணி இடம் இல்லாம அங்கேடா நான் நிக்கிற நேரம் அதுகள் உத்தியோகங்கள் அதுகள் விடிய போனா பின்னேரங்கள்ல வெறுங்கள் நான் தான் அங்க நேக்க கூட்டி என்றால் வேலை செய்கிறது அவள் குஜினிகளால வெளியில பெற மாட்டான் எந்த நேரமும் வேதம் பார்த்து கொண்டுதான் நிற்பான் அப்ப நான் தான் இதில் செய்கிறது வேளாரப்படியன் ஒருதன் வார் அவன் அவன் இப்ப 1 மாதம் வரையில் அவன் ஏதோ மனுஷியோ பொம்பளைய கூட்டிக்கொண்டு ஓடிட்டான்ன்ற மாதிரி ஒரு கதை கொண்டு வந்தான் அப்ப வந்தது என்ன மாதிரி வருஷத்துக்கு நாள் வேலை உண்டு தேவை என்றுட்டு தான் நான் தூக்குலால வந்தது யாரு நான் தான் யாருக்கு நாள் வேலை எனக்குத்தான் நாள் வேலை வாரேன் நான் நாள் வேலைக்கு ஏன்னா மூண்ட தோட்டத்துக்கு தான் வாழை குட்டிகளை வச்சு தோட்டம் ஏற்கனவே அண்டைக்கு 2000 கண்டு வாழை வைக்கணும் அது வைக்கணும் இது வைக்கணும் போன வரையும் எல்லாம் வாங்கி நீ என்ன உனக்கு தெரியும் நான் பர்த்தக்காரன் வயது போன நேரங்கள்ல இயலாது அதை இதை செய்து கொண்டு இருக்கிறேன் நீ போன வருஷம் மருமகனுக்கு கொடுக்கறதுக்கு வச்சிருந்த நான் சொல்லியா வேற வட்டி வேற வட்டி போடுவேடா மருமகனுக்கு காணிய கொடுக்காத நான் எல்லாம் செய்து தாரணும்னு சொல்லி போன வருஷம் வந்து ஒரு வாழைக்குட்டி கொண்டு நட்டு போட்டு நீ போட்ட அங்க போய் பேர் வாழைக்குட்டி கிடா கொண்டு அது அப்பா நீங்க எல்லாம் ஒன்றும் பராமரிப்பு இல்லாம இந்த நாள் வேலி என்று சொல்லி வந்த ஒரு வாழைய நட்டு போட்டு நீ பாட்டுக்கு போட்ட பிறகு நீ வரவும் இல்லை வாழை போட்ட வாழும் இல்லை மருமகனுக்கும் தாராண்டு ஓடி தெரியலேன்னு சொல்லி அந்தாலும் கவலையில விட்டுட்டு நீங்கள் அந்தந்த நேரங்கள்ல வந்து செய்யுங்கப்பா வருஷம் பிறகு உங்களை காணக்கூடியா கிடக்குது அதுக்கு பிறகு உங்களை காண அண்டைக்கு நான் போனேன் அந்த சொல்லி தம்பி வருஷ வேலை உனக்குத்தான் 25 பேர் நிக்கிறான் நீ போட்ட வாழைய பெரிஞ்சவா ஒழுங்கா வேலைக்கு போறே இல்ல இன்னைக்கு அங்க மண்பட்டி இருக்கும் மம்பட்டியோட தெரிகிற மண்பட்டியா கல்லர் கொண்டு பறந்துருவாங்க இந்த ரோட்டு புல்லு முருகா வெட்டு ஒண்ணுமடா போ அப்ப ரோட்டு புள்ளே முருகா வெட்டு விக்கணுமடாப்பா நீ நாள் வேலையண்டு வாரடா நீ நாள் வேலை நகர வேலையா போச்சு நகர வேலைன்னு சொல்றதுதான் ஏன் படுத்த படுக்க வே சுத்துறதோ ராணி சுத்துறதோ ஒன்றும் இல்லையே பூஜன் வாடா 200 கொண்டு வளர்க்கணும் இந்த முறை அதுதான் நீ போட்ட வாழை என்ன சும்மா அந்த மாதிரி வளர்ந்து போய் நிக்குது அது நான் தண்ணிகள் ஊத்தி ஏதோ ஒன்று செய்யுது அது இப்போ வளர்ந்து போய் நிக்குது நீ நட்ட போன வருஷம் நாள் வேலைக்கு வந்த நட்ட வாழை அது அதுக்கு பிறகு இந்த வருஷம் வந்து இந்த கரையில நட்டுடுவோம் இந்த வருஷம் இந்த பக்கமா நட்டுடுவோம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வாழை குட்டி என்ற உனக்கு என்ற ஒரு 500,000 பேரும் அந்த நாள் வேலை என்று சொல்லி சும்மா வந்தா நாங்கள் நாள் முழுக்க உங்களுக்கு கொத்தி வெட்டுறோம் அங்க அவன் வாழைய அந்த முயற்சியா பாத்துக்கிறேன் முயற்சியில நீ இது நிறையக்கலாம் அவனு அதுக்கெல்லாம் நட்டவன் அப்படி என்ன நான் ஒரு வாழையா நட்டது அந்த பல வாழையா நட்டபடியா எல்லாம் இன்னும் பெரிய நிக்குது எங்க நீங்களும் அந்தந்த நேரங்கள்ல வந்து செய்து வந்தா நீங்கள் அந்த நாள் வேலைக்கு வாரியல் அதுக்கு பிறகு உங்களை காண கிடைக்குது அப்ப என்னண்டா இந்த முறை 2 குட்டி தான் விடணும் 3 குட்டிய சரி வராது 3 குட்டினா அப்புறம் வாழைக்கு மூச்சா வராது இவர பிரட்டி அடுத்த நீ அவனு செய்ய நிக்கட்டும்
நீ ஒண்ணு செய்ய வேண்டாம். நீங்கள் யாருக்கன் வேலை செய்யறது எங்கள்கிட்ட போய் காட்டி 4 வேலையாண்டு வாராரு. நீ 4 வேலைக்கு வர வேண்டாம். அப்ப எனக்கு ஒரு கொஞ்சம் வேலை கிடாக்கு. என்ன வேலை? இந்த கஞ்சல் வேலை இருக்கா வெட்டி தாக்க போடும். கஞ்சல் வெட்டி தாக்க முதல் உன்ன வெட்டி தாக்கணும். முதலாளி என்ன மரியாதை ஒருத்தர் வந்து இந்த தேசிய நட்டுறாங்க போறாங்க. இந்த தேசி அப்படியே தேசிக்கு அதுக்கு முதல் வருஷம் நீ 4 வேலைக்கு வந்து நட்டவாளே அது ஒன்று நட இல்லையான்னு சொல்லி 3ஆம் வருஷம் நட்ட இது அண்ணன் முன்னா 3ஆம் வருஷம் நட்ட நீ 4 வேலைக்கு வந்து என்ன கரைச்சல் ஆகடப்பா. அப்படி நட்டதால் ஒன்றும் வளர இல்லைன்னா அது மண்ணில் ஏதாவது பிரச்சனை மண்ணை கொண்டு ஒரு விவசாயத்து நேரத்துல செக் பண்ணுங்க. உங்களை புத்தூர் நாகரியில உண்டு செக் பண்ணாதான் உங்களுக்கு அந்த சரியான போதுகள் தெரியும். மண்ணின் வளங்கள் சும்மா வேளாறு நான் உனக்கு நீ வந்தா நான் காசு தாரு நான் சாப்பாடு ஒழுங்கா தாரு. நீ வந்து நான் கூப்பிட்டு ஒரு மரியாதைக்கு ஒரு வேலையை செய்விச்சா நீ அடுத்த நேரம் கூப்பிட்டா உடனே ஓடிடுவேன். நீ அவன் கூட தருவாங்க வாங்கி தருவான். அப்படி இல்ல இப்ப உங்கண்ட வேலை நாங்க விடிய வாரம் 8 மணிக்கு பின்னேரம் இரவு பூரம் 8 மணிக்கு எங்க இந்த மண்ணுக்கு ஓட்டு உருட்டி கிடக்குறீங்க. அந்த அண்டைய போனான் வேலை விடிய 9 மணிக்கு போனான். போன வச்சுக்க 12 மணிக்கு இல்ல இல்ல தேத்தண்ணி ஊத்தி கொண்டு ஒரு அச்சமத்தி அளவு இருந்து குடிச்சேன். தேத்தண்ணி குடிச்ச முடியும் அந்த தம்பி இல்ல இல்ல வேக்கால கட்டது வேக்கால கட்டி போல என்னோட வந்த 2 பேர் வீடியோ பத்தி கொண்டுட்டேன். நான் பின்ன கரையா இருந்தேன். அதெல்லாம் இருந்து முடிஞ்ச அப்புறம் கொஞ்சம் தர சொன்னார். தம்பி சாப்பாடு கட்டணும். அப்ப சாப்பாடு கட்டான் பெரிய வரிக்கல் சைக்கிள் எடுத்து கொண்டு போனேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு 15 வாசல் கட்டி கொண்டு 2 மணித்தியாலும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடியா கொஞ்சம் தர தம்பி சாப்பிட்டேன். என்ன சும்மா வேக்கால இழுத்து கொண்டு வந்த தம்பி அக்கா தேத்தண்ணி கொண்டு வரப்பா குடிங்க கொண்டு கொஞ்சம் தேத்தண்ணி குடிச்சோம். பின்ன தேத்தண்ணி குடிச்சிடும் கை கொண்டு சாப்பிடறது தந்தினம் வேலை ஒன்றும் செய்யல. எது தேத்தண்ணி குடிக்கிற சாப்பிடுற மற்றது கடைக்கு போய் வர இதெல்லாம் வேலை இல்லாம என்ன விளையாட்டு வேலை என்ன இல்ல எல்லா வேலையும் நீங்கள் மதிக்க வேணும். இப்ப நான் உங்கள்ட்ட வேலைக்கு வரேன். வேலைக்கு வந்தோடனே நீங்க சொல்றீங்க தம்பி இந்த தேசிய பிராட்டடா நான் அப்ப ஒரு மாதிரி பிராட்டி கொண்டே வைக்கிறேன். புறா தம்பி தேத்தண்ணியா குடிக்கிறான். புறாதொன்னை நம்பி சாப்பிடுறான். புறாதொன்னை நம்பி கடைக்கு போவான். எல்லாம் வேலைதான் எல்லாத்தையும் சேர்த்தானே சம்பளம். அது அப்படி இல்லையடா. அது வேளாளனுக்கு நாங்க கொடுக்குறோம். அது தேத்தண்ணின்னு சொன்ன ஒரு காமன் தியானம் குடிக்கிறது. அது சாப்பாடு ஒரு அரை மணி படுக்கிறது. சரி அங்கே வீடியோ கடியோ பத்தி கொண்டு ஒரு வேலையை செய்ய தேசி கண்டு இதோட ஒரு 10-15 தேசி கண்டு வாங்கி வச்சேன். நீ ஒன்றரை போட்டு நீ சொல்றானே நான் ஏலக்கூடிய மணியன் நான் என்ற அவனுங்கள்ட்ட கேட்க போறேன். வருமானம் முழுக்க நீ அண்டைக்கு வேலை அங்க வேலையை போன இடத்துல அவன் என்னண்டா 4 பேர் வேலை செய்யணும். ஒரு ஆள் வந்து அவைய யார் நீ அங்க பொண்டலோட நான் என்ன சொல்லுவான் எல்லாம் தெரியும். நான் உங்க வேலையாரன் அங்க அவன் அவர் என்ன சொல்லுவான் அவர் வீடுகள் அணிக்கிற எல்லாம் அங்கன்னு தெரியுறாங்க. அப்ப இன்னும் அவங்க வேலை ஆற சொல்லுவாங்க. போய் அக்காட்ட தேத்தனியா வண்டியா சாப்பாடை கட்டி கொண்டு வா. மற்றது ரசக்கோ ஆட்டுக்காலன்னு சொல்லி மடத்தல் பெரிய குட்டிகள் மாதிரி அட்டிச்சா கல் எல்லாம் 4 ஆச்சுதான். அந்த மடத்துல கொண்டு வந்தா தேத்தனிக்க தொட்டு தின்றாங்க. மடத்துல கொண்டு வந்து கல் உடைக்கிற இல்ல. இப்ப என்ன தேத்தண்ணிக்குள்ள தோச்சு போட்டு கடிக்கிறாங்க. அப்ப எப்படி பொல்லாத ஆக்கள் நினைக்கிறேன். தேத்தனிக்கா தொட்டு தானப்பா நீங்க தின்ன உங்களோட இதுவெல்லாம் உக்கி போச்சு. கசி பூவல் அடிச்சு வீடியல் பத்தி வெத்தில எல்லாம் உக்கி போச்சு. அது வாங்க அந்த வேலை எப்பவும் வந்து 4 வேலைக்கு நான் தான் தொடக்கி வைப்பேன். தொடக்கி வச்சாதான் உங்களுக்கு சகல பயிர்களும் நல்லா வரும். அத மனதில வச்சு கொண்டு நான் ஒரு ராசியா 4 வச்சு கொண்டு கூப்பிடுவோம். நீ இந்த வருஷம் வந்து 4 வேலைக்கு கொண்டு நட்டு போட்டு நீ உண்ட வாட்டுக்கு நீ போடுவேன். நீ 500-1000 வாங்கி போடுவேன். எத்தனை இடத்துல சொல்லி போடுவாங்க. இப்ப எத்தனை பேருக்கு இப்ப எனக்கு சொன்ன மாதிரி சொல்லி போடுவாரு. உண்டு அவர் மாலிங்கனை கொண்டு சுந்தரமனை கொண்டு உங்களோட இப்ப அங்க எல்லா இடமும் சொல்லி போட்டு வந்துருப்பீங்க. உங்களுக்கு தான் நான் 4 வேலைக்கு வந்தேன் சொல்லுவோம். இல்லாட்டி அவன் நினைப்பான் என்ன விட்டுட்டு அவர்கிட்ட போறேன் எனக்கு தெரியும் தான். அதான் நான் கேட்கிறேன். சரி நீ இப்ப நாளைக்கு வா. 4 வேலைக்கு நீ பிறகு வா 1ஆம் தேதி. இப்ப எந்த முதலாளியப்பா 4 வேலையை கூப்பிடுறாங்க. அந்த காலங்கள் ஏண்டா இந்த மாதிரி கூப்பிட்டு இப்படி 4 வேலையை தொடக்குவாங்க.
இப்ப நாங்களா கேட்டா சரி சொல்லிய மற்றும்படி இல்லை